சைத்தான் அஜய் தேவ்கன், மாதவன், ஜோதிகான்னு ஒரு ஸ்டெல்லர் காஸ்ட் நடிச்சு வெளியான சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவி தான் இந்த சைத்தான். இந்த படத்தோட ரிவ்யூவை இந்த வீடியோல பார்க்கலாம். கபீர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டா இருக்காரு. அவரோட ஒய்ஃப் ஜோதி அண்ட் குழந்தைங்க ஜான்வி அண்ட் துருவோட சந்தோஷமா வாழ்ந்து வராங்க. ஒரு நாள் வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் அவங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு போக பிளான் பண்றாங்க. போற வழியில வன்ராஜ்னு ஒருத்தர் மீட் பண்றாங்க. அங்க அவர் கபீர் பொண்ணு ஜான்விக்கு ஒரு லட்டு தராரு. அதை சாப்பிட்டதும் அவங்களுக்குள்ள ஏதோ ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகிறத உணர்றாங்க. அண்ட் வன்ராஜ் எது சொன்னாலும் அதை ஒபே பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு மனசுல தோண ஆரம்பிக்குது. கபீர் ஃபேமிலி ஃபார்ம் ஹவுஸ் கிளம்பும் போது ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை ஜான்வி கிட்ட வன்ராஜ் கொடுத்து ஃபார்ம் ஹவுஸ் போகிற வரை இதை சாப்பிட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ஃபார்ம் ஹவுஸ்க்கு ரீச் ஆகுறாங்க. அண்ட் ஜான்வி அவங்க கிட்ட இருந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அப்பதான் வன்ராஜ் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வராரு. தன்னோட போன்ல பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னு சார்ஜ் போட்டுட்டு கிளம்புறேன்னு கபீர் கிட்ட சொல்றாரு. ஸோ கபீரும் ஓகே சொல்லிடுறாரு. துரு ஜான்வியை விளையாட கூப்பிடுறான். வன்ராஜ் துருவை பயமுறுத்துன்னு ஜான்வி கிட்ட சொல்றாரு. உடனே ஜான்வியும் அதை பண்றாங்க. டின்னர் டைம்ல கபீர் அவங்க ஃபேமிலி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வன்ராஜ் நடுவில் இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருக்காரு. ஸோ இதை பார்த்த கபீருக்கு கோவம் அவர் அங்கிருந்து இழுத்துட்டு போக உடனே வன்ராஜ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஜான்வியை பார்த்து அவரை தடுக்க சொல்றாங்க. ஜான்வியும் கபீரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வன்ராஜ் எங்கும் போக மாட்டாரு, இங்கதான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்து அவங்க கபீர் அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அப்புறம் தான் வன்ராஜ் சொல்றாரு, இது மாதிரி நான் ஜான்வியை பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி அவங்கள என்னோட கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜான்வியை தான் கூடவே கூட்டுன்னு போக போறேன்னு சொல்றாங்க. ஜோதி எப்படியோ போலீஸ்க்கு ரீச் பண்ணிடுறாங்க. அண்ட் அங்க போலீஸ் வரும்போது அவங்கள சமாளிச்சு கபீர் அண்ட் ஜோதி திருப்பி அனுப்பி வச்சிடறாங்க. ஏன்னு பார்த்தா வன்ராஜ் ஜான்வி கிட்ட சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி கபீர் அண்ட் ஜோதி போலீஸ் கிட்ட உண்மையை சொன்னா கேஸ் சிலிண்டர் வெடிக்க வச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாம போலீஸ் அங்கிருந்து அனுப்பி வச்சிடறாங்க. கபீர் வன்ராஜ் எவ்வளவு வேணாலும் பணம் தரேன்ற மாதிரி சொல்றாரு. ஸோ வன்ராஜ் அதை அக்செப்ட் பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. பட் ஜான்விக்கு அவங்களோட கண்ட்ரோல்ல இன்னும் வெளியே வரல. ஸோ கபீர் உடனே வன்ராஜ் ரீச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் வன்ராஜ் அவங்க கொடுத்த காசு எல்லாத்தையுமே போட்டு எரிச்சிடுறாரு. எரிச்சிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அகைன் திரும்ப வந்துறாரு. வன்ராஜ் தூங்க போறதாவும் யாருன்னா என் பக்கத்துல வந்தா அவங்களை கத்தியால குத்திருந்து ஜான்வி கிட்ட சொல்லிடுறாங்க. பட் எப்படி மேனேஜ் பண்ணி வன்ராஜ் கபீர் அட்டாக் பண்றாங்க. உடனே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வன்ராஜ் ஜான்வி கிட்ட அவங்களோட தம்பி துருவ கொலை பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஜான்வி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா துருவ ஒரு டெரஸ்ல இருந்து தூக்கி போட்டுருவாங்க. வன்ராஜும் ஜான்வியும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஜோதி துருவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க. கபீர் ஜான்வி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வன்ராஜ் இருக்கிற இடத்துக்கு போவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா வன்ராஜோட மொபைல்ல ஒரு டிராக்கரை கபீர் செட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை ட்ராக் பண்ணி அவங்களோட லொகேஷன் போயிடுவாங்க. ஸோ அந்த லொகேஷன் போனா ஜான்வி மாதிரி நிறைய பொண்ணுங்களை தன்னோட கண்ட்ரோல்ல வன்ராஜ் வச்சுட்டு இருப்பாரு. ஸோ கபீர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அங்க வன்ராஜ் அட்டாக் பண்ணுவாரு. ஒரு ஆடியோல வன்ராஜ் அவங்கள நான் விடுவிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியோ இருக்கும். ஸோ அதை போட்டு காமிச்சோன்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வன்ராஜோட பிளாக் மேஜிக்ல இருந்து எல்லா பொண்ணுங்களும் தப்பிச்சிருவாங்க, இன்க்ளூடிங் ஜான்வி. கிளைமேக்ஸ்ல போலீஸ் கபீரோட துணிச்சலை பாராட்டி நன்றி சொல்லுவாங்க. அண்ட் வன்ராஜ் மிஸ்ஸிங் ஆயிட்டதாகவும் அவங்கள தேடிட்டு இருக்கதாகவும் போலீஸ் சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஸோ கபீர் ஒரு பிளேஸ் போறாரு. அங்கதான் வன்ராஜ் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே சரியா கொடுக்காம வச்சிருப்பாங்க. தன்னோட பொண்ணுக்கு செஞ்சதுக்காக கபீர் வன்ராஜ பழிவாங்கதான் அப்படிலாம் பண்ற அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு. ஸோ அதோட படம் முடியும். We'll see you on the next video. Bye.